ஞான சக்தி எதை சேர்ந்தது அப்படின்னு பார்க்குறச்ச தேகம், மற்ற இந்திரியங்கள் இதெல்லாம் சேர்ந்தது இல்லை. நம்ம கண்ணு பார்க்கறதுன்னு சொல்கிறோமா? கண்ணு பார்க்காது. கண் நமக்கு நாம் அந்த விஷயத்தை பார்க்கறதுக்கு ஒரு சாதனமாகுமே தவிர கண்ணுக்கு தெரியாது நம்ம எதை பார்க்குறோம் அப்படின்னு. கண்ணுக்கு தெரியாதோன்னு கண்ணால் நாம் பார்க்குறோம், ஆனால் கண்ணுக்கு தான் பார்க்கறது தெரியாது. ஏன்னா அது ஜடம், இந்திரியத்துக்கு தெரியாது. அப்போ என்ன பண்ணுறோம், இந்த இந்திரியங்களை விட்டுட்டு இந்த மனசுன்னு ஒன்று இருக்கே அதில் நம்ம மாட்டிக்கிறோம். இதுதான் மனோமய கோஷம்னு சொல்கிறோம். இந்த மனோமய கோஷத்தில் மாட்டின்றோன்னா மனசுக்கு தெரியும்னு சொல்கிறோம். இந்திரியங்களுக்கு தெரியாது, ஆனால் மனசுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த சைத்தன்யம்னு சொல்கிறோமே, அந்த ஞான சக்தி அது மனசுக்கு இருக்கிறதாக நினைக்கிறோம். நம்ம மனசுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இந்த மனசுலேருந்து ஆத்மாவை வேறுபடுத்தி காமிக்கிறது இருக்கே, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். ரொம்ப சூக்ஷ்மமாக அதை விசாரம் பண்ணி பார்த்து மனசு வேற, ஆத்மா வேற. மனசு ஜட பொருள் தான், அதுக்கு தெரிஞ்சிக்கக்கூடிய சக்தி கிடையாது. இந்த ஆத்மா அந்த மனசோட சேர்ந்ததுனால நமக்கு அந்த மாதிரி தோன்றது அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டியிருக்கு. இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், உபனிஷத்து என்ன சொல்கிறது, ஒரு இடத்துல பார்க்குறச்ச இந்த ஆசை வருது, காமஹா, இதை செய்யணுங்கிற எண்ணம் வருது, சங்கல்பம். அப்புறம் ஒரு விசிகித்சா, சந்தேகம் வருது, இது இப்படியா அப்படியா சந்தேகம் வருது. ஒரு விஷயத்தில் நமக்கு மனசில் ஸ்ரத்தை வருதுன்னு சொல்கிறோம். சில இடத்துல ஸ்ரத்தை இல்லை, அஸ்ரத்தைன்னு சொல்கிறோம். சில சமயம் தைரியமாக நிற்கிறதுன்னு சொல்கிறோம். சில சமயம் ரொம்ப அதைரியம்னு சொல்கிறோம். இதெல்லாம் எதை சேர்ந்தது அப்படின்னு கேட்டால் உபனிஷத்து சொல்லிக் கொடுக்கறது இதெல்லாம் மனசை சேர்ந்தது. காம, சங்கல்போ, விசிகித்சா, ஸ்ரத்தா, அஸ்ரத்தா, திருதிஹி, அதிருதிஹி, ஹ்ரீஹி. ஹ்ரீஹினா வெட்கம். இது எதை சேர்ந்ததுன்னா மனசை சேர்ந்ததுங்கிறார். இத்தேதத் சர்வம் மன ஏவ. இதெல்லாம் மனசை சேர்ந்தது. மனசை சேர்ந்ததுன்னு சொல்கிறதுக்கு என்ன தாற்பயம்னா, இது ஆத்மாவை சேர்ந்தது இல்லை. இதுதா. இப்போ நான் அங்கே வரேன், சரீரத்தை விட்டுட்டோம், ஆனால் ஆத்மாவில் நம்ம பல வித்தியாசமான தர்மங்களை பார்க்குறோம். அதனால் ஒவ்வொரு சரீரத்துக்கும் ஆத்மாவை வெவ்வேறாக சொல்ல வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்ன இடத்துக்கு வந்தோன்னா இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், எந்த தர்மங்களை வச்சு நம்ம இந்த எண்ணங்கள்லாம் இப்போ சொன்னோமே, காமஹா, சங்கல்பஹா, விசிகித்சா அப்படின்னு வரிசையாக பல எண்ணங்கள் சொன்னோம் இல்லையா, இந்த எண்ணங்கள் மாறுபடுறத கண்டு தான் நாம் சரீரம் வேறு, ஆனால் இந்த எண்ணங்கள்லாம் சரீரத்தை சேர்ந்தது கிடையாது, இதுகள்லாம் வித்தியாசப்படுறதுனால தான் ஆத்மா வித்தியாசப்படுறது அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்திருந்தோம் ஏற்கனவே. இப்போ அந்த தீர்மானம் தப்புன்னு தெரிகிறது. ஏன்னா இந்த வித்தியாசமான எண்ணங்கள் தெரிகிறதே, இதுகள்லாம் கூட ஆத்மாவை சேர்ந்தது கிடையாது, இது அந்தந்த மனசை சேர்ந்தது தான். மனசு ஆத்மா இல்லை, ஆத்மா வேற, மனசு வேற. இப்படி சொல்லிட்டோம்னா நம்ம எதை கொண்டு ஆத்மாவை பின்னம்னு சொல்ல முடியும்? ஒவ்வொரு சரீரத்துலேயும் ஆத்மா வேறு அப்படின்னு சொல்கிறச்ச எதை கொண்டு நம்ம எந்த வித்தியாசத்தை கொண்டு வேறன்னு சொல்ல முடியும்? அப்புறம் இன்னொரு சந்தேகம் கூட சில பேருக்கு வருது. யாரோ ஒருத்தர் கேட்டார், இந்த மனசுலையே இந்த எல்லாம் இருக்குது உங்கள் வேதாந்த சித்தாந்தப்படி, அப்படின்னா இந்த மனசையே ஆத்மாவாக சொல்லிட வேண்டியது தானே, எதுக்கு அதை தவிர்த்து ஒரு ஆத்மான்னு ஒன்று சொல்லணும் இல்லையா? மனசில் தான் காமம் வருது, மனசில் தான் சந்தேகம் வருது, அதில் தான் ஸ்ரத்தை அஸ்ரத்தை எல்லாமே அந்த மனசில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டா மனசு தான் ஆத்மா, அதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஆத்மா. அதை தவிர்த்து தனியாக ஒரு ஆத்மாங்கிறது எதுக்காக சொல்லணும் அப்படின்னு வேற சில பேர் கேட்குறாங்க. அதுக்கும் வேதாந்தம் நமக்கு வழியை கொடுக்குறது. வேதாந்தம் என்ன சொல்கிறது? மனசே ஆத்மா இல்லை, மனசை தாண்டி நமக்கு ஆத்மா இருக்குது. மனசு அந்த ஆத்மாவை காட்டிலும் வேறானது. ஆத்மா அதை பார்க்கக்கூடிய ஒரு சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்குது அப்படின்னு சொல்லிக் கொடுக்கறது வேதாந்தம். இதுதான் நம்ம அந்த பஞ்சகோஷ விவேகத்தில் மனசுலேருந்து ஆத்மாவை பிரிக்கக்கூடிய ஒரு முறை. இதெல்லாம் வேதாந்தத்தில் சொல்லிக் கொடுக்கும்.
இப்போ மனசை தாண்டி ஆத்மஸ்வரூபம் இருக்குதுன்னு சொன்னால் அது என்னமா இருக்குது அப்படின்னு கேட்டால், அதில் இப்போ சொன்ன ஆசை கிடையாது, இப்போ சொன்ன சந்தேகம் கிடையாது, இப்போ சொன்ன அந்த இச்சை போக்குவரத்து எதெல்லாம் சொன்னோமோ எதுவும் கிடையாது. அப்போ என்ன தான் இருக்குது அப்படின்னு கேட்டால், இதை எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடியதாக அதுதான் இருக்குது. அதான் சாட்சின்னு சொல்லி. நம்ம மனசில் வரக்கூடிய எந்த விதமான ஒரு எண்ணமாக இருந்தாலும் நமக்கு தெரியாமல் அந்த எண்ணம் வருதில்லை அப்படிங்கிறது தெரியும். மற்றவாளை பற்றி தெரியாது, ஆனால் நமக்கு வரக்கூடியது நம்ம அந்தःகரணத்தில் என்ன வந்தாலும் பயமாக இருக்கா உடனே தெரியும். நமக்கு ஏதாவது தப்பான எண்ணம் வருதா உடனே தெரியும். நம்ம மனசில் ஏதோ ஒரு பிளான் வருது தெரியும், தெரியாமல் ஒன்றுமே வருதில்லை. அந்த மாதிரி இருக்குது. அப்படியே ஆனால் மனசில் ஏற்படக்கூடிய இந்த இத்தனை விதமான தர்மங்களுக்கும் சாட்சியாக இருப்பது தான் ஆத்மா அப்படின்னு வேதாந்தம் பிரித்து 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 சொல்லிக் கொடுது. ஸ்தூல சரீரத்திலேருந்து பிரிக்கிறது, அதுக்கப்புறம் இந்த இந்திரியங்கள்லேருந்து பிரிக்கிறது, மனசுலேருந்து ஆத்மா ஸ்வரூபத்தை பிரிக்கிறது. பிரித்து பாஷகார தத் சாட்சித்வேன பிரத்யுக்தத்வா. அங்கேயே ஒரு கேள்வி கேட்குறார். கர்த்தா போக்தா சரீரத்தை காட்டிலும் வேறானவன் அப்படின்னு அவளாருமே சொல்கிறாளே. தர்க்கசாஸ்திரத்தில் சொல்லப்படுறதே ஆத்மா யார்? ஜீவாத்மா, சரீரம் இல்லை, சரீரத்தை காட்டிலும் வேற தனியாக இருக்கான், அவன் தான் கர்த்தா போக்தான்னு சொல்கிறாளே அப்படின்னு இவர் சொன்னார். அந்த ஆத்மாவுக்கும் சாட்சியாக இருக்கிற ஆத்மாவை நான் சொல்கிறேன்ப்பா. வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆத்மா, நீ சொல்லக்கூடிய ஆத்மான்னு நீ எதை சொல்கிறியோ அதை பார்க்கக்கூடிய சாட்சியாக இருந்துருக்கே தவிர அதுவாக இல்லை. அதனால் நான் சொல்லக்கூடிய ஆத்மஸ்வரூபம் உனக்கு தெரியாத ஆத்மஸ்வரூபந்தான், வேதாந்தம் படித்தாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாது அப்படின்னு அங்கே சொல்லிட்டு வரேன். அப்போ இப்போ பார்த்தா அப்போ என்னுடைய ஸ்வரூபம் என்னன்னு பார்த்தா, நான் வெறும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன், நடக்கிறத பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அதோடு நான் சம்பந்தப்படுறேனா? சம்பந்தமே படலை. ஆனால் சம்பந்தப்பட்டதாக எனக்கு தோன்றது. என் மனசில் ஒரு எண்ணம் வருது. மனசில் வரக்கூடிய அத்தனை எண்ணங்களையும் நான் பார்க்கும்போது இப்படி ஒரு எண்ணம் மனசில் வருது, நமக்கு தெரிகிறது. நான் கர்த்தாவாக இருக்கேன், நான் போக்தாவாக இருக்கிறேன், இது எல்லாத்தையும் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் எங்கே வருதுன்னா மனசில் வருது. மனசில் வரத்தை நான் பார்த்துட்டு இருக்கேன், வெறும் பார்த்துட்டு இருக்கேன், அதை இல்லைன்னு சொல்லாமல் பார்த்துட்டு இருக்கேன். ஆகையால் தான் நாம் என்ன நினச்சிட்டுறோன்னா வாஸ்தவமாகவே நம்ம கர்த்தாவாக்கம்னு. இப்போ எதிர்த்தாவில் இருக்கிற வஸ்துவை சாட்சி என்ன பண்ணும் தெரியுமா? சாட்சியுடைய ஸ்வரூபம் அது கவனித்து பார்க்கும், அதுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு தெரியுமே தவிர அதை ஒன்றை பார்த்து இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு சொல்லாது. வேணும் வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் சாட்சியை தெரியாது. நல்லதோ கெட்டதோ, வேணுமோ வேண்டாமோ, சாட்சி அதை பார்த்துட்டே இருந்துடும். பார்த்துட்டு மாத்திரம் இருக்குமே தவிர அந்த விஷயத்தோடு சம்மந்தப்படாது. அப்படி இருந்தால் தான் அதுக்கு சாட்சி அப்படின்னு பேர். அதோடு சேர்ந்து நுடுத்தோன்னு சொன்னால் அப்போ சாட்சி இல்லை. அதில் சேர்ந்துட்டவன் சாட்சியாக இருக்க முடியாது. சாட்சிங்கிறது ஒதுங்கி இருக்கணும், ஆனால் எல்லாத்தையும் தெரிஞ்சின்றவனாக இருக்கணும். ஒன்றும் தெரியாது ஒதுங்கி இருக்கான்னா அவன் சாட்சியாக முடியாது. ஆக பார்க்கணும், சேரக்கூடாது. அந்த மாதிரி இருக்கிறவனுக்கு சாட்சின்னு பேர். லோகத்துலேயும் அவன் தான் சாட்சி. ஒரு பட்சத்துலேயும் அவன் சேரக்கூடாது, ஆனால் தெரிஞ்சிருக்கணும், உண்மை தெரிஞ்சிருக்கணும். அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்ச நம்மளுடைய ஸ்வரூபம் இது எல்லாத்தையும் பிரகாசப்படுத்திட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்வரூபந்தான். எதை நாம் பிரகாசப்படுத்துகிறோமோ அது வித்தியாசப்படுறது, வித்தியாசமும் சேர்ந்து தான் நமக்கு தெரியுது. அது ஆளுக்கு ஆள் எல்லாம் வித்தியாசப்படுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம எதில் பார்க்குறோம்னு சொன்னால், அந்தந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த அந்தःகரணம் அப்படின்னு சொல்கிற மனசு இருக்கே, அந்த மனசனுடைய வித்தியாசம்தான் நீங்கள் சொல்கிற வித்தியாசங்கள். இது ஆத்மாவை சேர்ந்த வித்தியாசங்களே கிடையாது. அப்போ எப்படி ஆத்மாவை நீ வேறான்னு சொல்ல முடியும்? நான் என்ன நினைக்கிறேன், நான் இப்போ சில யுக்திகள்லாம் சொன்னேனே, இந்த யுக்திகள்லாம் சாஸ்திரத்தில் சொன்ன யுக்திகள். இந்த யுக்திகளை நாம் அனுசந்தானம் பண்ணுறதுக்கு முடியும், முடியாதுன்னு இல்லை, சுத்தமாக முடியாதுன்னு இல்லை, ஆனால் ரொம்ப கவனிக்க வேண்டியிருக்கும். கவனித்தா தான் முடியும்.
அப்போ நாம் இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், அப்படியே ஒதுக்கி வச்சுருவோம். இதை இவ்வளோ தூரம் நம்ம விசாரம்லாம் ஒன்றுமே பண்ண வேண்டாம். சாஸ்திரம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்துருவோம். சாஸ்திரம் என்ன சொல்கிறதுங்கன்னா இவ்வளவு டீப்பாக போய் அது விசாரம் பண்ணி நமக்கு விஷயத்தை தெரிவிக்கிறது. அதுக்காக தான் வேதாந்த சாஸ்திரம் வந்திருக்குங்கிறத சொல்கிறதுக்காக இது சொன்னேனே தவிர நான் இப்போவே இது எல்லாத்தையும் விசாரம் பண்ணி பார்க்கணுன்னு நான் சொல்லவே இல்லை. இப்போ சாஸ்திரம் என்ன சொல்கிறது, இந்த மாதிரி ஒருத்தன் விசாரம் பண்ணி பார்த்தானே ஆனால் அப்போ அவனுக்கு அந்த ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், கடைசியில் முடிவில் ஒரு 5 பதம் சொல்லலாமா, 5 வார்த்தை சொல்லலாம். அந்த 5 வார்த்தையில் முடிஞ்சு போயிடும். என்ன அப்படின்னு கேட்டால், சத்தியம் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த சத்பதம், சித் ஞானஸ்வரூபம், அதுக்காக சித்துன்னு ஒன்று, ஆனந்தம் இது ஒரு இது சொல்கிறது, அதுக்கப்புறம் ஆத்மா, இதுதான் ஆத்மா. 4 பதமாச்சு. இன்னும் ஒன்று பிரம்மம்னு ஒன்று சொல்கிறோம், பிரம்மங்கிற பதம். ஆக சத்து, சித்து, ஆனந்தம், ஆத்மா, பிரம்மா. இந்த 5 பதங்களை சொன்னால் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னுங்கிறத சொல்கிறேன். நாம் பார்க்குற விஷயங்களில் பார்த்தோன்னா பலதுகள் நமக்கு பொய்யாக தெரியும், பலதுகள் நிஜமாக தெரியும். அப்படி தான் தெரிகிறது. பல விஷயங்கள் பொய்யா இருக்குது, அப்படி இல்லை அப்படின்னு எதாவது தெரியறது. அப்படி இருந்ததாக பார்த்து அப்படி இல்லைன்னு தெரிஞ்சுட்டோன்னா அதுக்கு தான் பொய்ன்னு பேர். முதல்ல அப்படி தெரியுது, அப்புறம் அப்படி இல்லைன்னு தெரிஞ்சு போச்சுன்னா அப்போ தெரிந்தது பொய் அப்படின்னு ஆகும். அப்படி இல்லை இது அப்படின்னு தெரியறதுக்காக, சத்தியம்னு தெரிவிக்கிறதுக்காக சத்துங்கிற பதம். இந்த ஆத்மஸ்வரூபத்தில் மாறுதலே கிடையாது, எக்காலத்திலும் கிடையாது. நான் விசாரம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேனோ, இந்த ஆத்மா எப்படி இருக்கோ அப்படியே தான் விசாரம் பண்ணி பார்த்தாலும் இருக்கு. முன்னாடியும் பின்னாடியும் வித்தியாசம் இல்லை. அப்படி நான் சொன்னால் யாராவது நம்ப முடியுமோ? விசாரம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடியும் விசாரம் பண்ணி பார்த்ததுக்கு பிறகும் கூட நம்மிடத்தில் நம்ம வித்தியாசத்தை காண்றோமா இல்லையா? என்ன வித்தியாசத்தை கொண்டோன்னா, விசாரம் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ரொம்ப சுகதுக்கம், என்னுடைய விவகாரங்கள்லாம் வித்தியாசமாக இருந்தது. லோகத்தில் என்னோட பழகிற வாழ்க்கையே வித்தியாசம் தெரிஞ்சிட்டு இருந்தது. ஆனால் நான் விசாரம் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் இப்போ உள்ள இதில் பெரிய வித்தியாசம் தெரியுது அப்படின்னு சொல்கிறச்ச, நான் விசாரம் பண்ணினாலும் சரி பண்ணாட்டாலும் சரி, பண்ணுறதுக்கு முன்னையும் சரி பின்னையும் சரி என்னிடத்துல வித்தியாசம் இல்லை அப்படிங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும்? இதை எப்படி நீங்கள் சொல்கிறத நம்புறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் கேட்குறது நியாயம், ஆனால் வித்தியாசம் இல்லைங்கிறது தான் சரியான பதில். ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் பார்த்த வித்தியாசங்கள் எல்லாமே என்ன சேர்ந்தது ஒன்றும் கூட இல்லையே, ஒரு வித்தியாசமும் இல்லையே. நீங்கள் பார்த்த வித்தியாசங்கள்லாம் என் மனசை சேர்ந்ததாக இருந்தது, அந்தःகரணத்தை சேர்ந்ததாக இருந்தது. அதில் வித்தியாசம் வந்திருக்கலாம், ஆனால் அது நான் இல்லையே. அப்போ என்னிடத்துல என்ன வித்தியாசத்தை நீங்கள் கண்டு? இது அதுக்கு பதில். அப்போ ஆத்மாவில் எந்த வித்தியாசத்தையும் பார்க்க முடியல. வித்தியாசம் தெரியறது பூரா மனசு ஒரு சமயம் ரொம்ப குழம்பு இருந்தது, கஷ்டப்பட்டு இருந்தது. அது தெளிஞ்சு போச்சு. அப்போ விசாரம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் விசாரம் பண்ணினதுக்கு பின்னாடியும் எதில் வித்தியாசத்தை நம்ம காண்றோம்? வித்தியாசத்தை காண்றோம் நம்ம மனசில் தான். ஒரு தெளிவை நம்ம பார்க்கும்போது வித்தியாசம் மனசிலே காணப்படுறது, ஏற்கனவே இருந்த மாதிரி இல்லை. இது நமக்கு வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும். ஆக ஆத்மாவில் அந்த வித்தியாசம் சேருமோ? இல்லை. இதை உபனிஷத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கறதுன்னு சொன்னால், பிரம்மவா இதம் அக்ரே ஆசீத் தது ஆத்மானமேவ அவேத் அகம் பிரம்மாஸ்மிதி அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்னன்னு கேட்டால், இந்த ஞானியை உபதேசம் குருக்கிட்ட போய் உபதேசம் வாங்கிண்டு, ஆத்ம உபதேசம் வாங்கிண்டு ஆத்ம ஜானியாக வரானோ இல்லையோ, இந்த ஆத்ம ஜானி உபதேசம் வாங்கிக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான் அப்படின்னு கேட்டால், இப்போ எப்படினவா இருக்கானோ அதுவாக தான் இருந்தான். தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது பிரம்மமாகத்தான் இருந்தது.
பிரம்மாவை இதம் அக்ரே ஆசி. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அப்படியே தான் இருந்தது. இப்போ என்னாச்சு? இப்போ அப்படியே தான் இருக்குது. இப்போ அப்படி தான் இருக்குது. அப்போ என்ன வித்தியாசம் வந்தது? ஒரு வித்தியாசமும் வரல. வித்தியாசம் எங்கே வந்தது? ஆத்மாவில் வரல. இந்த ஆத்மாவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மனசில் வித்தியாசம் வருது. இந்த மனசு ஏற்கனவே இருந்த மாதிரி இப்போ இல்லை, அது வித்தியாசப்படுறது. முன்னாடி ஒரே குழப்பமாக இருந்து இப்போ சரியாக இருக்குது, தெளிவாக இருக்குது. அப்போ வித்தியாசம் அங்கே வந்தது, இங்கே வரல. அதனால் முன்னே இருந்தபடியே தான் ஆத்மஸ்வரூபம் இருக்குது, எந்த மாறுதலும் இல்லை அப்படின்னு சொல்கிறது இது. பிரம்மவா இதம் அக்ரே ஆசீத் தது ஆத்மானமேவ அவேத் அகம் பிரம்மாஸ்மிதி தஸ்மாத் தத் சர்வம் அபவத்து. முன்னாடியும் அப்படியே தான் இருந்து. அதனால தான் பிரம்மைவ சன் பிரம்மாப்பியத்தின்னு சொல்லும். இவன் பிரம்மஸ்வரூபமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் இவன் ஏற்கனவே அப்படி தான் இருந்தான், இப்போ இப்படி தான் இருக்கான். இவனுக்கு தெரியல, ஏதோ அவர் ஒரு மறைவு இருந்தது, ஒரு ஆவரணம் இவனை வித்தியாசமாக காமிச்சுட்டு இருந்தது, அது போச்சு, அவ்வளோதானே தவிர வித்தியாசம் ஒன்றும் இல்லை. இதை காமிக்கிறதுக்கு தான் சத்துன்னு ஆத்மஸ்வரூபத்தை சொல்கிறது. அப்போ வித்தியாசம் எதில் ஏற்படுறதோ அதை சத்துன்னு சொல்ல முடியாதான். வித்தியாசம் வந்தால் அது சத்து இல்லை, மாறிடும். இது மாறாதது, மாறாமல் இருக்கிறது தான் சத்தியம். அது ஆத்மஸ்வரூபம் ஒன்று. இதுக்காக சத்து. சித்து அப்படிங்கிறது இன்னொரு எதுக்காக ஒரு பதத்தை சொல்கிறதுன்னு சொன்னால், பார்க்குற சக்தி இதுக்கு தான் இருக்குது. பாக்கி மனசுக்கோ மனசுக்கோ எதுக்குமே பார்க்குற சக்தி கிடையாது. இதுதான் எல்லாத்தையும் பார்க்கணுமே தவிர அதுக்கு இது தெரியாது. அதனால தான் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சக அப்படின்னு உபநிஷத்து சொல்லும். மனசுனால் அதை யோஜனை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு பார்க்குறான். மனசையே அதுதானே பார்த்துட்டு இருக்கு. அப்போ இதை வச்சு அதை எப்படி பார்க்க முடியும்? அதனால் பார்க்குறேன்னு சொல்லி போயிட்டு முடியலேன்னு சொல்லி திரும்பி வந்து விடுறதான் அப்பிராப்பிய மனசாதக. வாக்குனால் ஏதாவது சொல்லி புரிய வச்சு பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தா ஏதோ கொஞ்சம் தூரம் போயிட்டு திரும்பி வந்துட வேண்டியதான், அதுக்கு மேலே முடியல. அப்போ அந்த விதத்தில் பார்க்குறச்ச மனசையும் சேர்த்து பார்க்கக்கூடிய சக்தியாக இருக்கிறதுனால நம்ம ஆத்மஸ்வரூபத்தை சித் அப்படின்னு சொல்கிறது. சித்து சைத்தன்யம். மூணாவது முக்கியமான விஷயம் ஆனந்தம் அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆனந்தம்ங்கிறது இருக்கே, இதுக்காகத்தான் நம்ம வாஸ்தவமாக பாடுபடுறோம். ஆனால் நமக்கு தெரியல, இந்த நம்ம ஆத்மஸ்வரூபமே அப்படி தான் இருக்குங்கிறது நமக்கு ஒன்றுமே தெரியல. நாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம், அந்த இதோட வெளியில் நம்ம இதை பற்றி சிந்தனை இல்லாததுனால வெளியிலேருந்து தான் நமக்கு ஆனந்தம் வரணும். அதுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு இருக்கோம். வெளியிலேருந்து வரணும்னா நமக்கு நிறைய போகோபகரணங்கள்லாம் இருக்கணும். போகத்துக்கு வேண்டிய அத்தனை விஷயங்கள் வேணும்னா நமக்கு நிறைய பணம் வேணும். பணம் இருந்தால் சௌக்கியமாக இருக்கிறதுக்கு எல்லாம் விலைக்கு வாங்கிடலாம், சௌக்கியமாக இருக்கலாம், ஆனந்தத்தை அடையலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்போ வெளி விஷயத்து நமக்கு ஆனந்தம்லாம் விலை கொடுத்து வாங்க முடியாது இருக்குது, வெளியிலேருந்து வருது அப்படின்னா. ஆனால் அது இல்லை. உபனிஷத்து என்ன சொல்கிறது, நீ விலை கொடுத்து வாங்குற, ஆனால் அதை எப்படின்னு கேட்டால் அது வாங்கின ஆனந்தம், இந்த ஆனந்தத்தை பார்க்குறச்ச அது ரொம்ப லவலேசமாக இருக்கும். உபநிஷம் சொல்கிறது ரொம்ப பெரிய வித்தியாசமாக இருக்குது. உலகத்தில் எத்தனை பிராணிகள் இருக்கா, அத்தனை பிராணிகளையும் சேர்த்துண்டு விடுங்க, ஒன்றை கூட பாக்கி விட வேண்டாம். அத்தனை பிராணிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சௌக்கியம் அனுபவம் ஏற்படும் இல்லையா? ஏதோ ஒரு சௌக்கியம் அதுக்கு கிடைச்ச அபீஷ்டமான ஒரு விஷயத்தை அடைஞ்சு கொடுத்தோன்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷமாக இருக்கிறச்சே அது ஆனந்தத்தை அனுபவிக்கிறது இல்லையா? அத்தனை ஆனந்தத்தையும் மொத்தத்தையும் கூட்டி ஒன்றா பண்ணுங்க. இப்போ இந்த ஆனந்தம், இதை மனசில் வச்சுங்க. ஏன்னா யாருக்குமே இல்லாத ஆனந்தம் இது, உலகத்தில் அனுபவிக்கப்படுற ஆனந்தம்னு இதை சொல்ல முடியாது. ஏன்னா அத்தனை அனுபவத்தையும் ஆனந்த அனுபவத்தையும் கூட்டி ஒரு ஆனந்தம்னு கணக்கு பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ஆனந்தத்தை ஒரு பக்கம் வைங்கோ, ஆத்மஸ்வரூபமான ஆனந்தம் இருக்கே அதை இன்னொரு பக்கத்தை பாருங்கோ. பார்த்தா என்ன தெரியும்னா, இது ஒரு துளி, அது பெரிய சமுத்திரம் ஆனந்தத்தில். ஏதஸ்யைவ ஆனந்தஸ்ய அந்யானி பூதானி மாத்ராம் உபஜீவந்தி. மாத்திரானா இத்தினூண்டு லேசம், ஒரு லேசம். இந்த ஆனந்தத்தினுடைய ஒரு சின்ன பிந்து துளி, அதை எது அனுபவிக்கிறது, ஒவ்வொன்றும் அனுபவிக்கணும்னு சொல்லலை, மொத்தத்தையும் சேர்த்து கணக்கு பண்ணி பார்த்தா அந்த ஆனந்தம். அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஆனந்தமாக இருக்கணும் இல்லையா? அது வாஸ்தவந்தான். அது எப்படி வாஸ்தவந்தான்னு கேட்டால், எந்த ஒரு வஸ்துவை நாம் ஆனந்தப்படணும், அதனால நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி வாங்கிறோமோ, இதே வஸ்து
ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு ரொம்பவும் பிடிக்காத வஸ்துவாக ஆகிடுறது. இந்த மாதிரி உதாரணங்கள் நம்மளால் லோகத்தில் நிறைய பார்க்க முடியும். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் யோஜனை பண்ணுறதுக்கு அவகாசம் கிடைக்கிறது. சுவாமி நல்ல வேளையாக அந்த மாதிரியெல்லாம் நமக்கு பண்ணி கொடுக்குறார், சௌகரியம் பண்ணி கொடுக்குறார். அதனால தான் நம்மளால் கொஞ்சமாவது யோசிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது நமக்கு. அப்போ என்னாச்சு, ரொம்ப பிடிச்சவனா இவன் இருந்தானே, இன்றைக்கி ரொம்ப மோசமாக போயிடுத்த, அதாவது ரொம்ப மாறி போயிடுத்த, இந்த வஸ்து நமக்கு ரொம்ப நன்னா இருந்தது, இன்றைக்கி பார்த்தா இன்றைக்கி அதை தொடவே முடியாது, அவ்வளோ அனர்த்தத்தை பண்ணக்கூடியதாக இருக்குது. சில வியாதிகள் வந்து விடுறது. அதுக்கு முன்னாடி பிரியமாக சாப்பிட்டுட்டு இருந்த அந்த வஸ்துவை அப்புறம் தொடவே கூடாதுன்னு டாக்டர் சொல்லிவிடுறான். அதை எதிர்த்தாப்புல இருக்கிறத பார்க்குறச்சே நமக்கு ரொம்ப கஷ்டமாக போய்டுறது. இப்படியெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படின்னா என்ன ஆறுது, வெளியிலேருந்து அந்த ஆனந்தம் வருதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த ஆனந்தம் வெளியிலேருந்து இல்லைங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இந்த மாதிரியான நம்ம சில இதை காமிக்கிறோமோ, காமிக்கும்போது ஒரு சின்ன பரீட்சை பண்ணி பார்க்கலாமா. எது பரியந்தம் அந்த வஸ்துவில் இவனுக்கு ஆசை இருக்குமோ அது பரியந்தம்தான் அந்த வஸ்துவிலேருந்து இவனுக்கு ஆனந்தமே தவிர, அந்த வஸ்துவிலேருந்து ஆசை நீங்கி எடுத்தோன்னு சொன்னால் அந்த வஸ்துவிலேருந்து இவனுக்கு ஒரு ஆனந்தமும் இல்லை, ஆனந்தமே இல்லை. அப்போ இதிலே என்ன தெரியுறதுன்னா, அந்த வஸ்து ஒன்றும் ஆனந்தம் இல்லை, இவன் ஆசை வச்சது அதிலே ஆனந்தம் வரும்னு நினச்சிட்டான், சரிதான் வந்து கொடுத்தோன்னு நினச்சான். பஞ்சதசியில் அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்குறார். ஒரு எலும்பு துண்டு, காஞ்ச எலும்பு துண்டு, ஒரு நாய் வந்து அதை நன்னா கடிக்கிறது, அதுலேருந்து ஒன்றும் வரப்போறதில்லை, அதோ காஞ்சி போச்சு. இந்த எலும்பு துண்டை கடித்து 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 கடைசியில் அதனுடைய எகர் இருக்கே, அது அல்ல எலும்பு குத்தி ரத்தம் வருது, அது வந்து ருச்சி பார்க்கறது. அப்பாடா நமக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சி போச்சு, நம்ம இவ்வளோ சிரமப்பட்டின பட்டத்துக்கு பலம் கிடச்சி போச்சுன்னு அது நினைக்கிறதான். எங்கேருந்து கிடச்சிது, அது எலும்புலேருந்தா கிடச்சிது, எலும்பு துண்டத்துலேருந்தா கிடச்சிது. இது அதனுடைய எகர்லேருந்து குத்தி ரத்தம் வந்து அதை ருச்சி பார்த்து இது எலும்பு துண்டத்துலேருந்து கிடச்சதாக அதை நினைக்கிறது. இது எதுக்காக அது திருஷ்டாந்தம் கொடுக்குறாருன்னு சொன்னால், நாம் அந்த விஷயங்களை பார்த்து நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கிடச்சிடுத்து அப்படின்னு சொல்லி அது மூலமாக நமக்கு ஏதோ நம்மக்கிட்ட உள்ள ஆனந்தத்தை, பெரிய ஆனந்தத்தை குறுக்கி சின்னதாக்கி அந்த சின்ன ஆனந்தம் அந்த விஷயம் மூலமாக நமக்கு கிடைச்சதாக நினச்சிக்கிறோமே, அதுக்கு உதாரணம் இது. வாஸ்தவத்தில் விஷயத்தை அதிகமாக ஆக்க ஆக்க ஆனந்தம் குறையத்தான் செய்யுமே தவிர இது பெருசாகாது. விஷயம் குறைய குறைய ஆனந்தம் ஜாஸ்தியாகும். ஆனந்தம் எப்படி ஜாஸ்தியாகிறதுன்னா, இந்த ஆனந்தம் அவ்வளோ பெரிய ஆனந்தமா, அவ்வளோ பெரிய ஆனந்தம் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதை வந்து நம்ம அனுபவிக்கிறதுக்கு விஷயத்தை வச்சுட்டு பார்த்தோன்னா குட்டியாக போயிடும், சின்னதாக போயிடும், சின்ன ஆனந்தத்தை அனுபவிக்க முடியாது இருக்கும். ஆனால் இந்த ஆனந்தம் நிஜமான ஆனந்தம் அதை விட பெருசு. இந்த பெரிய ஆனந்தத்தை மறைச்சு சின்ன ஆனந்தத்துக்காக விஷயத்தை நாடும்படியாக நமக்கு செய்கிறது எது அப்படின்னு கேட்டால், அந்த மாதிரி நம்மளை ஏமாற்றக்கூடியது ஒன்றே ஒன்று தான். அது என்னதுன்னு சொன்னால் ஆசைன்னு சொல்லுவோம், காமஹான்னு சொல்கிறோம். இந்த ஆசை தான் நம்மளுடைய ஆனந்தத்தை நமக்கு மறைச்சி விடுறது. குட்டியாக இருந்தாலும் அதுதான் பெரிய ஆனந்தமாக காமிச்சு அதுக்காக நம்மளை வேலை வாங்கிடுறது. ஆனால் இந்த ஆசை எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்மளுடைய ஆனந்தத்தை நம்ம ஜாஸ்தியாக அனுபவிக்கலாம், அதிகப்படியாக அனுபவிக்கலாம். இதுக்கு ஒரு ஸ்லோகம் என்ன சொல்கிறதுன்னு கேட்டால், எச்ச காமசுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம். ரெண்டு சுகம் இந்த லோகத்தில் நம்ம நினச்சதெல்லாம் நமக்கு கிடச்சி விடுறது அப்படின்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இல்லையா? இது ஒரு சந்தோஷம். அதை தேவலோகம்னு ஒன்று கல்பனை பண்ணி வச்சுருக்கோம். அந்த தேவலோகத்தில் பார்த்தா அந்த சுகமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கல்பனை பண்ணுறோம். அந்த சுகமும் வச்சுப்போம். இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆசை இருக்கோ இல்லையோ, அந்த சுகம் அடையணுங்கிற ஆசை, இந்த ஆசை இல்லாத ஒருத்தன் இருந்தானே ஆனால் அவனுடைய சுகத்துக்கும் இந்த ஆசையோடு அந்த விஷயத்தை அடைஞ்சவனுடைய சுகத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம பார்த்தோமானால் நன்னா தெரியுங்கிற. எச்ச காம சுகம் லோகே எச்ச திவ்யம் மகத் சுகம்.
திருஷ்ணா க்ஷய சுகஸ்ய ஏதே நார்ஹத ஷோடசீம் கலாம். ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அடைஞ்சதுனால நமக்கு ஒரு சௌக்கியம். எனக்கு அந்த விஷயத்தில் ஆசையே வரல, அதனால் பேசாமல் இருந்துவிட்டேன் அப்படிங்கிறவனுடைய சௌக்கியம். இந்த சௌக்கியத்தையும் அந்த சௌக்கியத்தையும் நாம் நிறுத்து பார்த்தோமானால் நமக்கு என்ன தெரியும்னு சொன்னால், இந்த ஆசைப்படாதவனுடைய சௌக்கியம் இருக்கே, இந்த சௌக்கியத்துக்கு ஒரு 16வது பாகமாக கூட இவன் அடைஞ்ச ஆசையே சொல்ல முடியாது. அந்த சௌக்கியம் இருக்க முடியாது. நார்ஹத ஷோடசீங்கலாம் உபனிஷத்தை சொல்கிறச்ச அதில் ஆசை இல்லாமல் இருந்தாலே அதை விட 100 மடங்கு ஜாஸ்தியாக ஆசை அவனுக்கு ஆனந்தமாயிடுறதுன்னு ஆனந்த மீமாம்சான்னு சொல்லி ஆரம்பிக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆனந்தம். என்ன ஆனந்தம்னு சொன்னால், நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடிய அவ்வளவு சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜா. உலகம் பூரா அவனை சேர்ந்தது, உலகம் பூரா சுபிக்ஷமாக இருக்குது, இவனும் நல்ல யோக்கியமானவனாக இருக்கான். அப்படி இருந்தால் அவனுடைய ஆனந்தம் பெரிய ஆனந்தம். இந்த ஆனந்தத்தில் ஒருத்தனுக்கு ஆசை இல்லாத ஒருத்தன் இருக்கான். இந்த மாதிரி பெரிய ஆனந்தம் வேணுங்கிற ஆசையே அவனுக்கு இல்லை, இதுக்கு மேலே தான் வேணும்னு ஆசையாக இருக்குது. அப்படி இருந்தான்னா அவனுடைய ஆனந்தம் இந்த ஆனந்தத்தை விட பெருசு, 100 மடங்கு ஆனந்தம். அந்த பதவியில் கூட எனக்கு கொஞ்சம் கூட ஆசை இல்லை அப்படின்னு சொன்னால், என்னுடைய ஆனந்தம் அவன் அடையக்கூடிய ஆனந்தத்தை விட 100 மடங்கு ஜாஸ்தி அப்படின்னு அது கணக்கு போட்டுண்டு கடைசியில் பிரம்மானந்தங்கிறது எவ்வளோ பெருசுன்னு காண்பிக்கக்கூடியதாக தைத்திரிய உபநிஷத்தில் வருது. அப்போ நான் இதை எதுக்காக சொல்ல வந்தேன், வெளியில் நமக்கு ஆசை வச்சதுனால என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய ஆனந்தம் மறையிறது. ஆசைப்பட்ட வஸ்துவை நாம் அடையும் போது அதுலேருந்து நமக்கு ஆனந்தம் கிடைச்சா மாதிரி ஒரு பிரமை ஏற்படுறது. அதுக்கு என்ன காரணம்னு கேட்டால், நம்ம மனசு இருக்கே ஆசைப்பட்ட வஸ்துவை அடையறதுக்காக நிரந்தரமாக எப்படி பண்ணலாமா அப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமான்னு சஞ்சலமாக இருந்துன்றது. ஆசைப்பட்ட வஸ்து கிடைச்ச உடனே ஒரு க்ஷணத்துக்கு அது என்ன பண்ணுறதுன்னு சொன்னால், அப்பாடா இவ்வளோ சிரமப்பட்டதுக்கு பலன் கிடச்சி போச்சுன்னு சொல்லி கொஞ்சம் நிம்மதியாக நிശ്ചலமாகுது. இந்த நிശ്ചலமாக ஆகக்கூடிய அம்சம் இருக்கே, இதுதான் இவனுக்கு விஷயத்தை அடைஞ்சத்தினால ஏற்படக்கூடிய சுகமாக தெரிகிறதே தவிர வாஸ்தவத்தில் விஷயத்திலேருந்து எந்த சுகமும் இல்லை. ஆக இதெல்லாம் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு யுக்தி புரஸ்தரமான விஷயம். இந்த ரீதியில் நம்ம ஆத்மஸ்வரூபத்தை பார்த்தோமானால் அப்போ என்ன ஆகும்னு கேட்டால், ஆத்மாவில் எந்த வித்தியாசமும் இல்லை. பகவத்கீதையில் ஒரு ஸ்லோகம், இதை கண்கூட பார்க்க முடியுங்கிறது அதுலேருந்து தெரிகிறது. அதில் என்ன தெரிகிறது சொல்கிறார், வித்யா வினய சம்பன்னே பிராமணே கவி ஹஸ்தினி சுனி சைவ ஸ்வபாகேச்ச பண்டிதாக சமதர்ஷினஹா. இந்த சமதர்ஷினஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த எல்லாத்துலேயும் ஒன்றாக எது இருக்கோ அதை பார்க்கிறார்கள்னு அர்த்தம். இதில் வித்தியாசம் இல்லாமல் பார்க்குறான்னு அர்த்தம் இல்லை, வித்தியாசம் தெரியும். இவன் யார்? இவன் வித்யா வினய சம்பன்னமான உத்தமமான பிராமணன். இது என்னது? இது மாடு. இது என்னது? பார்த்தா தெரிகிறது, இது யானை. இது என்னது? இது நாய். இந்த வித்தியாசம் தெரியலன்னு சொல்ல, இந்த வித்தியாசம் நன்னாவே தெரிகிறது. ஆனால் இத்தனை வித்தியாசம் இருக்கக்கூடிய இந்த சரீரங்கள்லாம் வித்தியாசப்படாத ஒன்று இருக்கே, அதுதான் சமங்கிறது. அது என்னது அப்படின்னு கேட்டால், அதுதான் அந்த ஆத்மஸ்வரூபம். அதை பார்க்குறவாளுக்கு தான் அது தெரியும். அந்த விஷயத்தை தெரிஞ்சவாளுக்கு தானே அது தெரிய முடியும் இல்லையா? அதனால் ஆத்மஜானியாக யார் இருக்காளோ சமதர்ஷிகள், அவள் எல்லா இடத்துலையும் ஒரே ஆத்மஸ்வரூபத்தை பார்க்குறா. வித்தியாசம் இல்லாத ஒரு ஆத்மஸ்வரூபத்தை அவளால் பார்க்க முடியும். இது எதுக்காக சொல்கிறேன்னா, இது அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஈஷாவாஸ்ய உபனிஷத்து என்ன சொல்கிறது? தத்ர கோ மோகா கஷோகா ஏகத்துவம் அனுபஷ்யதா. ஏகத்துவம்னா ஏகம்னு அர்த்தம். ஒரே ஆத்மஸ்வரூபத்தை எவன் அறிவானோ அவனுக்கு எங்கேயாவது சோகம் வர முடியுமா?
எங்கேயாவது மோகம் வர முடியுமா? இதெல்லாம் இருக்காது அப்படிங்கிறத உபனிஷத்து சொல்கிறது. ஆக இதுதான் அத்வைத சாரம். அத்வைத சாரம்ங்கிறது என்னன்னு கேட்டால், நாம் உலகத்தை பார்த்து இது அத்வைத்தம் அத்வைத்தம்லாம் சொல்லவே வேண்டாம். உலகம் பூரா துவைத்தந்தான். ஆனால் உலகத்தை பார்க்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோமானால், இப்போ 2 விபாகம் நமக்கு கிடைக்கும். எது பார்க்கிறதோ அதை ஆத்மானு பேர் கொடுப்போம், எது பார்க்கப்படுறதோ அதை அனாத்மானு சொல்லிடுவோம். இந்த ஆத்மானு நம்ம எதை சொல்கிறோமோ அதை பிரித்து 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 அதை தேடி கண்டுபிடிக்கணும். அது எல்லாம் கலந்து கிடக்கு, எல்லா இடத்துலையும் கலந்து இருக்கிறதுனால வித்தியாசம் தெரியாமல் இருக்குது. அதுலேருந்து பிரித்து 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 கலந்து எடுத்து பார்க்கும்போது கடைசியில் ஒரு புள்ளியில் நிற்கும். அந்த நிற்கும் போது அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அது எல்லா இடத்துலையும் ஒன்றாக எல்லாத்தையும் வியாபிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒன்றாக நிற்கும். இதுதான் அத்வைத்தமான ஆத்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லி எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். நான் சாதாரணமான ஒரு இதெல்லாம் சொல்லணும்னு தான் அவர் சொன்னார், சுலகமாக சொல்லணும் அப்படின்னு. ஆனால் நான் ஒன்றுமே சிந்தனை பண்ணுறதில்ல. எப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்லாம் முன்னாடியே பிளான் போட்டு ஒன்றுமே சொல்கிறதில்ல. ஒரு விதமாக ஆரம்பித்தேன், ஒரு விதத்தில் முடிச்சுட்டேன். இல்லை பகவத் சங்கல்பத்தில் முடிகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக கிருத்தஜ்ஞத்தையை தெரிவிச்சுட்டு பூர்த்தி பண்ணிக்கிறேன். நம பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ. அது அமிர்தத்துக்கு பேசு கிடையாது. ஆகாசோட ஜனம் மாதிரி அதுக்கு ருச்சி கிடையாது, நிறம் கிடையாது, கிடையாது. அது எதில் போய் சேர்றதோ அதனுடைய தன்மை அடையிறது. ஜலத்தில் விழுந்தால் அதனுடைய கலர் மாறுறது,